அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது இன்றைய தின மாலை நேரத்தில் நாம் செய்ய போகின்ற பூஜை முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன, இன்றைய தினம் மாலை மட்டும் அவ்வளவு சிறப்பு அப்படின்னு கேட்டால் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஒன்று, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, மங்கள வாரம், மங்களத்தை அளிக்கக்கூடிய வாரம். இரண்டாவது, இன்றைய தினம் அனந்த பத்மநாப சதுர்தசி, 11 மணி வரை சதுர்தசி இருப்பதினால அனந்த பத்மநாப சதுர்தசி இன்றைய தினம் 2. மூன்றாவது, பௌர்ணமியும் சேர்ந்து இருக்கு 11 மணிக்கு மேலே, அதனால் பௌர்ணமி வழிபாடு. நான்காவது பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள், பெருமாளுக்கு உரிய மாதத்தினுடைய முதல் நாள். ஐந்தாவது, இன்றைய தினம் சூரிய சங்கரமணம். அப்போது இன்றைய தினம் சூரிய சங்கரமணம் தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள், அதுவும் புரட்டாசி மாதம், பெருமாளுக்கு உரித்தான மாதம். அனந்த பத்மநாப விரதம் அவரும் பெருமாள் தான். அடுத்து இன்றைய தினம் சூரிய சங்கரமணம், அதுவும் சூரிய நாராயண பெருமாள், செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி. இப்படி 5 விசேஷங்கள் இன்றைய தினம் இருக்கு. யதாசக்தி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மால் என்ன முடியுமோ அதை இன்றைய தினம் நாம் செய்யலாம். 5 மட்டுமா, ஒன்றை நாம் மறந்துட்டோம், முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை. அப்போது 6 விசேஷங்கள் இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு உரித்தான நாள், அம்பாளுக்கு உரித்தான நாள், அம்பாளுக்கு உரித்தான நாளில் பௌர்ணமி வருவது, இப்படி 8 விசேஷங்கள், 5லிருந்து 8க்கு போச்சு பாருங்க. விநாயகருக்கு உரித்தான நாள், அப்போ 9. இந்த மாதிரி 9 சிறப்புகள் கொண்ட இந்த நாளை நாம் தீபம் ஏற்றுவதின் மூலமாகவே நமக்கு பலன்கள் கிடைக்கும். பௌர்ணமியில் செய்கின்ற பூஜை அக்ஷய பலனை தரும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா சங்கரமணத்தில் செய்கின்ற பூஜைகள் அக்ஷய பலனை தரும். அதனால் இன்றைய தின மாலை நேரத்தில் நாம் இந்த வழிபாட்டை பெருமாளுக்காக நாம் செய்ய போகிறோம். இப்படி நாம் 5லிருந்து 9 சிறப்புகள் கொண்ட இந்த நாள் அப்படின்னு நாம் சொன்னோம். அப்போ நாம் என்னென்ன பூஜைகளை இன்றைய தினம் செய்யலாம் அப்படின்னா, பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்து வருவது சிறப்பு. இன்றைய தினம் மாலை நேரத்தில் 7 மாவிளக்கு தீபங்கள் அல்லது 7 எண்ணிக்கையில் அகல் தீபங்கள் அல்லது பித்தளை தீபங்கள், இந்த மாதிரி தீபத்தை நாம் ஏற்றி வச்சு அந்த தீபத்தில் பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக பொடி செய்து அதில் போட்டு விட்டுடுங்க. இதில் தீபத்தில் மாவிளக்கு தீபம் மிகவும் சிறந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மாவிளக்கு தீபம் பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்தமானது. அதனால் மாவிளக்கு தீபத்தை ஏற்றி அதில் பச்சை கற்பூர பொடியை போடுவது சிறந்தது. மறுநாள் இந்த தீபத்தை கோமாதாவிற்கு நாம் கொடுத்து விடலாம். இரண்டாவது என்ன பரிகாரம் அப்படின்னா, எல்லாமே பச்சை கற்பூரம் தான். ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்து அதில் துளசியை போட்டு பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு எல்லாம் நல்லா இடித்து பொடியாக அதில் போட்டு, அதாவது தீர்த்தத்தை நாம் பெருமாளுக்கு இன்றைய தினம் துளசியோடு சேர்ந்த பச்சை கற்பூர தீர்த்தத்தை இன்றைய தினம் பெருமாளுக்கு நாம் படைக்க வேண்டும். மூன்றாவது, பச்சை கற்பூரத்தை வைத்து பெருமாளுக்கு நாம் தீபம் ஏற்றணும் இல்லையா, ஏற்றி முடிச்சுட்டு ஹாரதி கொடுக்கும்போது பச்சை கற்பூரத்தினால் ஆன ஹாரதியை பெருமாளுக்கு காட்டுவது இன்றைய தினம் மிகவும் சிறந்தது. அடுத்து, பெருமாளுக்கு பச்சை கற்பூரத்தில் திலகத்தை இடுவது மிக மிக சிறப்பானது. எப்படி பச்சை கற்பூரத்தில் திலகத்தை இடலாம் அப்படின்னா, திருமலை திருப்பதியில் பெருமாளுக்கு பச்சை கற்பூரத்தினால தான் அந்த நாமத்தை போட்டிருப்பாங்க. நடுவில் கருப்பு கலரில் இருக்கும் ஒரு நாமம், அதற்கு பெயர் கஸ்தூரி அப்படின்னு பேர். அந்த கஸ்தூரி திலகம் லலாட்ட பலக்கம் அப்படின்னு பாட்டே வரும். அந்த கஸ்தூரியால் திலகம் மாதிரி இட்டிருப்பாங்க. அப்போது இந்த பச்சை கற்பூரத்தை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பொடி செய்து அதை பெருமாளுக்கு திலகமாக நாம் இன்றைய தினம் வைக்க வேண்டும்.
இப்படி பச்சை கற்பூரத்தினால் நாம் ஏதாவது ஒரு பிரசாதத்தை செய்து பெருமாளுக்கு படைக்க வேண்டும். இப்படி 5 விதத்தில் இன்றைய தினம் பச்சை கற்பூரத்தை நாம் பயன்படுத்தி 6வதாக ஒரு பச்சை கற்பூரத்தை எடுத்து வீட்டில் பணம் வைக்கின்ற இடத்தில் நாம் வைக்க வேண்டும். இப்படி வைக்கும்போது இந்த மாதம் முழுவதும் பெருமாளினுடைய அனுக்கிரகமும் நமக்கு ஏற்பட்டு செல்வ வளம் என்பது அதிகரிக்கும். ஒரு பச்சை கற்பூரத்தை பீரோவில் வச்சுட்டா செல்வ வளம் அதிகரிக்குமா அப்படின்னா, இது எல்லாமே நமக்கு நேர்மறையான அலைவரிசைகளை வீட்டில் கொண்டு வரக்கூடிய ஒரு பிரயத்தனம். இந்த மாதிரி நாம் பிரயத்தனம் செய்யும்போது அது நமக்கு நல்ல விதத்தில் நல்ல பலனை தரும். 7வதாக வீட்டில் இன்றைய தினம் தூபம் போடுவது சிறந்தது. பௌர்ணமியில் தூபம் போடுவது சிறந்தது. அப்படி போடும்போது பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அந்த ஒரு தூபத்தில் நாம் சாம்பிராணி போடுவோம், அதில் போடுவது சிறந்தது. அந்த தூபத்தை வீடு முழுவதும் காட்டுவது சிறந்தது. இப்படியாக பச்சை கற்பூரத்தை இன்றைய தினம் 7 விதத்தில் நாம் பயன்படுத்தி பெருமாளுக்கு உரித்தான பூஜையை இன்றைய தின மாலை நேரத்தில் செய்யும்போது அது பௌர்ணமி வழிபாடாகவும் பெருமாள் வழிபாடாகவும் மாறி நமக்கு எல்லா விதத்திலும் சௌக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விஷ்ணுமூர்த்தி அலங்கார பிரியர். அப்படி இருக்கும்போது அவருக்கு துளசியால் அர்ச்சனை செய்வதோ மலர்களால், அதுவும் வாசனை நிறைந்த மலர்களால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறந்தது. அவருக்கு பிடித்தது கோவிந்த நாமங்கள். கோவிந்த நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்வது அல்லது கோவிந்த நாமங்களை இன்றைய தினம் படிப்பது அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிப்பது அல்லது கேட்பது மிகவும் சிறந்தது. அதோடு சேர்ந்து மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான ஸ்லோகங்கள் இருந்தாலும் அவற்றையும் நாம் ஒரு முறை படிப்பது சிறந்தது. இப்படி மாதத்தின் முதல் நாள் பெருமாளுக்கே உரித்தான அனைத்து விஷயங்களையும் செய்யும்போது பெருமாளினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் நமக்கு கிடைப்பதோடு இந்த ஒரு மாசத்தில் பெருமாளினுடைய வழிபாடு நாம் செய்வதின் மூலமாக நமக்கு அவர் செல்வ வளத்தை அருளுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும், அனந்த பத்மநாப விரதத்தை நாம் இன்றைய தினம் ஆச்சரிப்பதினால நமக்கு செல்வ வளம் கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்பட்டே தீரும். அதனால் அனந்த பத்மநாப சுவாமி விரதத்தை எப்படி கடைபிடிப்பது, நோன்பு கயிற்றை நாம் எந்த எண்ணிக்கையில் தயார் பண்ணி கையில் கட்டிக்கொள்வது போன்ற அனைத்து விஷயங்களையும் அனந்த பத்மநாப விரதம் அப்படின்ற ஒரு தனிப்பதிவே கொடுத்துருக்குறேன். நிறைய பேர் அதில் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தனித்தனியாக கட்டிக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு. ஆமாம், 3வது நாள் நாங்கள் இன்றைய தினம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. செய்யக்கூடாது. இன்றைய தினம் மட்டும்தான் அனந்த பத்மநாப விரதம் செய்யணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், வருடத்தில் ஒரு முறை மட்டும்தான் இந்த விரதத்தை நாம் செய்ய வேண்டும். அந்த நோன்பு கயிறுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. இப்படி அனைத்து விதமான சௌக்கியங்களையும் நாம் பெறுவதற்கு இன்றைய தினத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.